வணக்கம். பூமா சேனலுக்காக நேர்மையாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடு நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து சப்ஸ்கிரைப் எண்ணிக்கையை உயர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்று சட்டசபையில் முதல்வர் விஜய் அவர்களின் செய்கை ட்ரெண்டிங் ஆகி தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் செய்த செய்கையை அவரும் செய்தது. மேலும் அவர் எதிர்க்கட்சிகளுக்கு கொடுத்த பதில், எதிர்க்கட்சிகள் திமுக குறிப்பாக அவர்கள் சட்டசபை விட்டு வெளியேற செய்துவிட்டது. ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செய்த செயல்கள்தான் அவருக்கு எதிரியாக திரும்பியது. பெயரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஏதோ பரம்பரை ஆட்சி போல் மற்றும் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்ற வார்த்தையால் கூறி, மேலும் தெலுங்கானா சந்திரசேகர ராவ், மம்தா பானர்ஜியை போல் தானும் நினைத்து கொண்டு இந்தியாவையே கட்டி ஆளலாம் என்று நினைத்து எல்லாம் வீணாய் போனது. தமிழ்நாட்டை விட்டு தாண்டினால் அவர்களுக்கு என்ன தெரியும்? யோசிக்க வேண்டிய விஷயம். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவே முதலில் பாஜகவை எதிர்த்து கொண்டு அரசியல் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அது முடியாமற் போகவே தான் பவன் கல்யாணையும் சேர்த்து கொண்டு பாஜகவில் இணைந்து இன்று முதல் மந்திரியாகி இருக்கிறார். என்றும் மத்திய அரசை பகைத்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையால் எதிர்க்கட்சியாகவே ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுதும் செயல்பட்டார் ஸ்டாலின் அவர்கள். யோசிக்க வேண்டும், அவர் நாம் செய்ததெல்லாம் சரிதானா என்று. மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று கூறுவது, மத்திய அரசு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வரவிடாமல் தடுத்தது. ஆனால் இன்று முதல்வர் திரு விஜய் அவர்களும் சற்று யோசிக்க வேண்டும். திமுகவை போல் செயல்படுவதாகத்தான் தெரிகிறது. மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று கூறுவது, மத்திய அரசின் திட்டங்களுக்கு குறிப்பாக பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடம் வரட்டுமே தமிழகத்தில். என்ன அதனால்? எப்பொழுது பார்த்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள். மொழியை பற்றி பேசுவதே நேரத்தை கடத்துவது. மக்களுக்கு நன்மை செய்யுங்கள். பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடம் வந்தால் என்ன, வந்துவிட்டு போகட்டும், அவர்கள் தானே செய்ய போகிறார்கள், நமக்கு என்ன செலவு? மக்கள் படிக்கட்டுமே. திமுகவின் பாதையில் விஜய் செல்வதை தவிர்த்து தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி சென்றிட்டால் மிகவும் நல்லதாக இருக்கும். மேலும் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்றெல்லாம் கூறுவது திமுகவை ஃபாலோ செய்வது போல்தான் உள்ளது. ஆகவே விஜய் அவர்கள் இன்று சட்டசபையில் பேசிய பேச்சு நல்ல வீச்சாகத்தான் இருந்தது. மற்றும் நாம் கூறிய கருத்துக்கள் இதெல்லாம் மக்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் சற்று சிந்தித்து செயல்படும்படி, கட்சியை வளர்த்து மக்களுக்கு நல்லது செய்து மேலும் உயரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.